அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குருகுலம் தொடங்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் கல்வி முறை வரை நாம் அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறிவிட்டோம். திண்ணை பள்ளிகள், மரத்தடி வகுப்புகள், வகுப்பறை கல்வி, தற்போது குளிர்சாதன வசதியுடன் கூடிய அறைகளில் கூட கல்வி முறை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தாயுமாய் தந்தையுமாய் நாம் கைப்பிடித்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ளவும் வாழும் முறைகளை அறிந்து கொள்ளவும் உதவிட்ட மற்றும் உதவி வரும் நம் ஆசிரியர் சான்றோர்கள். இன்னமும் நான் 1ஆம் வகுப்பில் ஆனா ஆவண்ணாவிற்கு பதிலாக சக்கர முட்டைகளை இட்டு சதுர கட்டங்களில் சிலேட்டுகளில் எழுதி வைப்பேன். அந்த நாள் என் நினைவில் நிற்கிறது. அந்த முட்டைகளை எழுத்துக்களாக எழுத வைத்த அற்புத தெய்வங்கள் அந்த ஆசிரியர்கள். எண்களை கண்டாலே 7 காத தூரம் ஓடிவிடுவேன். ஏனெனில் கணிதம் எனக்கு பயம். எண்களை கண்டாலே ஒருவித பயம் தோன்றும். அதையும் எனக்கு பொறுமையுடன் சொல்லிக் கொடுத்து கணித பாடத்தில் விருப்பத்தை உண்டாக்கி நல்ல மதிப்பெண்களை பெற வைத்த ஆசிரியர் பெருமக்களை இன்றும் நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மாணவர்க்கும் தனி கவனம் செலுத்தி அவரது தனி தன்மைகளை வெளிக்கொணர வைத்து நம்மை அற்புத சிற்பங்களாக மாற்றியவர்கள் ஆசிரியர் பெருமக்களே. அவர்கள் நம்மை அழகிய சிற்பங்களாக செதுக்கி வைக்கக்கூடிய சிற்பிகள். காலங்கள் மாறலாம், கல்வி முறைகளும் மாறலாம், ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு ஒளி போல நம்மை செம்மைப்படுத்துவதை யாராலும் மறுக்க முடியாது. ஆசிரியரிடம் பிறம்படிப்பட்ட மாணவர்கள் அநேகம் பேர் இன்று அவர்கள் வாழ்வின் மிகச்சிறந்த முன்னோடிகளாகத்தான் திகழ்ந்து வருகிறார்கள், ஜொலித்தும் வருகிறார்கள். ஒரு மாணவனை ஆசிரியர் கண்டிப்பது என்பது குற்றமல்ல. கண்டித்தால் மட்டுமே அவர்கள் சிறப்பாக தம்முடைய வாழ்வை முன்னேற்றி கொள்ள முடியும். கண்டிப்பு என்பது கோபம் அல்ல, கருணை. அந்த மாணவனை தன் பிள்ளை போல் பாவித்து அவனை கண்டித்து நல்ல வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அதிகமான ஞானத்தை நாம் நமது ஆசிரியர்களிடம் இருந்தே பெற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அத்தகு பண்புகளை நமக்கு கொடுத்தும் இருக்கிறார்கள், கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். தன் பிள்ளைகளை விட தம் மாணவர்களை சிறந்த முறையில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு ஆசிரியரின் அடி மனதிலும் வேட்கையாக இருக்கும். ஆக ஒரு நாளும் ஆசிரியர்கள் மாணவர்களை வீணாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படவே மாட்டார்கள். என்னை விட எனது மாணவன் மிகச்சிறந்தவனாக வர வேண்டும். இப்போ கூட நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ படித்த மாணவர்கள் மிகப்பெரிய பதவிகளிலும் பொறுப்புகளிலும் வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடமே அவர்களை கொண்டாடுகிறது. அந்த ஆசிரியர் மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த மாணவனை பார்த்துக்கிறார். அவரால் அந்த மாணவன் போற்றப்படுகிறான். அந்த மாணவனுக்கும் பெருமை, அந்த ஆசிரியருக்கும் பெருமை. என்னுடைய மாணவன் இன்று இந்த மிகப்பெரிய தகுதியில் இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு ஆசிரியருக்கு வேறு எந்த ஒரு பெருமையும் தேவையில்லை, எந்த சொத்தும் தேவையில்லை, எந்த பணமும் தேவையில்லை. அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்ற சொல்லே அவர்களுக்கு சிறப்பினை கூட்டுகிறது. இன்னும் இன்னும் என ஆசிரியர்களை பற்றி பேச எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. ஏணிகளாகவே காலம் முழுவதும் நின்று நம்மை மேலே ஏற வைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய ஆசிரியர் தின நாளில் என் நல்வாழ்த்துக்களை கூறி அவர்களது பாதங்களை நான் பணிந்து வணங்குகிறேன். என்னுடைய ஆசான்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என் சமகாலத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் சமுதாயத்தினருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இந்த காணொளி மூலம் நான் பதிவு செய்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.